மணமக்களை வாழ்த்தி எங்களது ஜேஎம்எஸ் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் முஹம்மது முஸ்தபா ஹலத் அவர்கள் இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஃபாத்திமின் நபிய்யின் வ அஸ்ஹாபிஹித் தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன் அம்மா பஅத். قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا وجعل بينكم مودة ورحمة. صدق الله المولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: لم تر للمتحابين مثل النكاح أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த சிறப்பு மிகுந்த நிகாஹ் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். இந்த சிறப்பு மிகுந்த நிகாஹினுடைய மஜ்லிஸிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதரசாவின் தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க நிர்வாக பெருமக்கள், மரியாதைக்குரிய கல்லூரியின் பேராசிரியர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்கள், சிறப்பு விருந்தினர்கள், 6 மணமக்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், சகோதர சமயத்தவர்கள், ஆண்கள், பெண்கள், நம்முடைய மாணவ கண்மணிகள் மற்றும் இந்த நாளிலே சிறப்புரையாற்றுவதற்காக சேலத்திலிருந்து வருகை தரக்கூடிய நம்முடைய கண்ணியமிக்க நாடறிந்த நாவலர் மரியாதைக்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும் நாம் துவா செய்து கொள்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான நலவுகளையும் தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உடலில் ஆரோக்கியத்தை நசீபாக்கி தந்தருவானாக. நோய் நொடிகளிலிருந்து, பலாய் முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. உலகில் வாழும் எல்லா விதமான மக்களும் நிம்மதியான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் எல்லா விதமான அருளையும் தந்தல் புரிவானாக. கண்ணியமானவர்களே, வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இது. எனவே நிகழ்ச்சியை ரொம்ப நேரம் நீட்டுவது என்பது எல்லாருக்கும் சிரமமான காரியம் என்பதால் நாங்கள் முடிந்தவரை சீக்கிரம் இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த கடுமையான வெயிலினுடைய தாக்கத்திலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அவனுடைய அருள் மழையை எல்லா பகுதிகளிலும் பெய்ய வைத்து வளம் செழிக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, திருமணம் என்கின்ற ஒரு உறவு என்பது மிகவும் புனிதமானது. 1000 காலத்து பயிர் என்று தமிழிலே சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள். ஆக திருமணம் என்பது மிகச்சிறந்த உறவு. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் எல்லா இபாதத்துகளையும் போல திருமணத்தையும் இந்த மார்க்கம் ஒரு இபாதத்தாக பார்க்கிறது. எப்படி இஸ்லாமிய மக்கள் 5 நேரம் தொழுகுவதை கடமை என்று மார்க்கம் சொல்லி தருகிறதோ,
நோன்பு நோற்பதை ரமதானுடைய மாதங்களில் கடமை என்று மார்க்கம் சொல்லித் தருகிறதோ, வசதி பெற்றவர்கள் ஜகாத் என்கின்ற ஏழை வரியை கொடுப்பது கடமை என்று மார்க்கம் சொல்கிறதோ, வசதியும் அதோடு உடல் ஆரோக்கியமும் இருந்தால் அவர்கள் புனித யாத்திரையான ஹஜ்ஜுக்கு செல்வதை கடமை என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறதோ, அதே போன்றுதான் திருமணம் என்பதையும் இஸ்லாம் மனிதர்களுக்கு நபியின் சுன்னத்தாக ஒரு கட்டத்தில் அது வாஜிபாக அவசியம் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஏனென்றால் திருமணம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அது மனிதனை செம்மைப்படுத்தாமல் போய்விடுகிறது. ஒரு உலகத்தில் மனிதன் சீர்பெற்றவனாக வாழ வேண்டுமானால், மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு போக வேண்டுமானால், நீங்கள் வரலாற்றிலே யார் யாரெல்லாம் மிகச்சிறந்த வல்லுநர்களாக மாறி போனார்களோ, யார் யாரெல்லாம் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றார்களோ அவர்களை எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் தான் வாழ்க்கையில் சாதித்தும் இருக்கிறார்கள், வரலாற்றில் இடமும் பெற்றிருக்கிறார்கள். திருமணம் முடிக்காமல் நான் ஏதோ ஒரு பாதையில் செல்கிறேன் என்று சென்ற நபர்கள் பல நேரங்களில் தவறான வழிகளுக்கு போய் அவர்களின் பெயர்கள் கூட சில நேரங்களில் கெட்டு போவதையும் பார்க்கிறோம். எனவேதான் இஸ்லாத்தில் ருஹ்பானியத் என்று சொல்லப்படக்கூடிய துறவரம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. லா ருஹ்பானியத் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்திலே துறவரம் கிடையாது. எனக்கு மனைவி தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, நான் இறைவனை அடைய போகிறேன் என்று எல்லாவற்றையும் துறந்துவிட்டு போவதை மார்க்கம் சரி என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோடு வாழ்ந்தார்கள், மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள், அவர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். எல்லாவற்றிலும் இணைந்து வாழ்ந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்தார்கள். எனவே திருமணம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் கடமையான, மிகவும் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருப்பதனால்தான் எல்லாம் இஸ்லாம் திருமணம் என்பதை மிக உயர்ந்த அந்தஸ்திலே வைத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் இறையாற்றலை பேசுவதற்காக குர்ஆனிலே பல்வேறு அத்தாட்சிகளை குர்ஆனிலே கூறுவார். அல்லாஹ்வை நீங்கள் அறிய வேண்டுமா, இறைவனை நீங்கள் வணங்க வேண்டுமா, வானத்தை பாருங்கள், வானம் உங்களுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது, இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. இந்த பூமியை பாருங்கள், இந்த பூமி இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. பெய்கின்ற மழையை பாருங்கள், உதிக்கின்ற சூரியனை பாருங்கள், குளிர்கின்ற சந்திரனை பாருங்கள், அலைகள் அடிக்கும் கடலை பாருங்கள், பாய்ந்து விரியும் ஆறுகளை பாருங்கள், ஓடும் நதிகளை பாருங்கள். எல்லாவற்றிலும் இருக்கிறது இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு விஷயங்களை சொல்லுவான். ஆனால் அதிசயம் என்னவென்றால் குர்ஆனில் ஒரு இடத்தில் இப்படியும் வருகிறது, வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி என்ன தெரியுமா? உங்களிலிருந்தே உங்களுக்காக ஒரு ஜோடியை அவன் படைத்தான். அது இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. அது மட்டுமல்ல, வஜஅல பைனகும் மவத்தத வ ரஹ்மா. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி இன்னொன்று என்ன தெரியுமா? திருமணம் ஆனதற்கு பின்னால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மத்தியில் அந்த அல்லாஹ் தான் அன்பை போடுகிறான், அந்த அல்லாஹ் தான் பாசத்தை போடுகிறான். அந்த அன்பையும் பாசத்தையும் இறைவன் போடுகிறான் அல்லவா? அந்த அன்பும் பாசம் ஏற்படுவதற்கு காரணமும் அல்லாஹ் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி. வஜஅல பைனகும் மவத்தத வ ரஹ்மா. பொதுவாகவே திருமணம் முடிப்பதற்கு முன்னால் யாருன்னே தெரியாது, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஆண், எங்கேயோ இருக்கக்கூடிய பெண்,
பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. அதற்கு முன்னால் அவர்கள் பார்த்திருக்கவில்லை, அதற்கு முன்னால் அவர்கள் பேசியிருக்கவில்லை, யார் என்று தெரியாது. இந்த பெண்ணுக்கு என்ன பிடிக்கும் என்று அந்த கணவருக்கு தெரியாது, அந்த கணவருக்கு என்ன பிடிக்கும் என்று இந்த பெண்ணுக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் இறைவன் ஒரு உறவை ஏற்படுத்துகிறான். அந்த உறவை ஏற்படுத்தியவன் இறைவன். அதற்கு பின்னால் அவர்கள் வாழத் தொடங்கியதற்கு பின்னால் அன்பும் பாசமும் அவர்களிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது. எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை, எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. கொஞ்ச நாள் பழகினால் பழகி பார்க்கலாம் என்று சொல்லலாம். பழகியவனுக்கு தெரியும் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்று. ஆனால் பழகவே இல்லாத, தெரியவே இல்லாத ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண் இருவரும் இணைந்ததற்கு பின்னால் இயற்கையாக அவர்களுக்கு வரக்கூடிய அந்த அன்பும் பாசமும் இறைவன் கொடுத்தது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, வஜஅல பைனகும் மவத்தா, நான் தான் அவர்களுக்கு மத்தியிலே அன்பை கொடுத்தேன், நான் தான் அவர்களுக்கு மத்தியில் காதலை கொடுத்தேன், பாசத்தை கொடுத்தேன். இது அல்லாஹ் கொடுத்தது, இயற்கையாகவே அது வந்து விடுகிறது. எனவேதான் அல்லாஹ் தான் இருக்கிறேன் என்பதற்கு, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு, இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சியாக திருமண உறவை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான் என்றால் இந்த திருமண உறவு என்பது மிகவும் புனிதமானது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களையும் பார்த்து சொன்னார்கள், யா மஅஷர ஸபா, வாலிப கூட்டமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் சக்தி உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் கட்டாயம் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு அகல்லு லில் பஸர், திருமணம் முடிப்பது உங்கள் பார்வைகளை தாழ்த்தி விடுகிறது. தவறான பார்வைகளை விட்டும் திருமணம் உங்களை தடுத்து விடுகிறது. மேலும் தவறான காரியத்தில் நீங்கள் செல்லாமல் அந்த திருமணம் உங்கள் கற்பை பாதுகாக்கிறது. எனவே வாலிபர்களே, நீங்கள் கட்டாயம் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாலிபர்களையும் பார்த்து சொன்னார். எனவேதான் திருமணம் என்பது புனிதமானது, திருமணம் என்பது மிகவும் உயர்ந்தது. உதுகுலுல் ஜன்னத வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நல்லடியார்களை பாருங்கள், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதா என்பதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், நாளைக்கு நீங்கள் நல்ல அமல்களை செய்தீர்கள் என்றால், நல்லடியார்களாக வாழ்ந்தீர்கள் என்றால், நிச்சயம் நீங்களும் உன் துணைவியாரும் சேர்ந்து சொர்க்கத்திற்கு போகுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அப்போ திருமணம் ரொம்ப புனிதமானது, இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தபடியாக நாம் விஷயத்திற்கு வருவோம். 6 மணமக்கள் இன்று திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான கைதுகளையும் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. சாலிஹான செல்வங்களையும் எல்லா விதமான அருள்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. திருமணம் முடித்ததற்கு பின்னால் வாழக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நான் கூறி நிறைவு பெறுகிறேன். பொதுவாக திருமண வாழ்க்கைக்கு பின்னால் வாழ்க்கை மாறும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை என்பது மாறும். திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரை இவங்களை யாரும் கேள்வி கேட்டிருக்க முடியாது. எத்தனை மணிக்கு வேணால் போவாங்க, எத்தனை மணிக்கு வேணால் வருவாங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன சாப்பிட்டீங்க, எங்கே போனீங்க வந்தீங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பெற்றோர்கள் கேட்பார்கள், அவ்வளோ அதட்டி கேட்க மாட்டாங்க. அதட்டி கேட்குறவங்களும் இருக்காங்க, பெரும்பாலும் அவ்வளவு கேட்க மாட்டாங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் திருமணம் முடித்ததற்கு பின்னால் உங்களை 24 மணி நேரம் கண்காணிக்கும் ஒரு கேமரா உங்களோடு ஒட்டப்பட்டு விடுகிறது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. 24 மணி நேரம் சிசிடிவி கேமரா, அது எங்கே இருக்குது நீங்கள் பார்க்க முடியாது. தலைக்கு மேலே வச்சுருக்காங்களா, கீழே வச்சுருக்காங்களா, அதெல்லாம் எங்கேயும் தெரியாது. ஆனால் 24 மணி நேரமும் உங்களை கண்காணிக்கக்கூடிய நீங்கள் கண்ணுக்கு காணாத ஒரு கேமரா உங்களோட எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கு. லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வர்றேன்னு கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் சரியாக பதில் வச்சுருக்கணும். சீக்கிரம் வெளியே போனால் ஏன் எப்பயுமே 9 மணிக்கு தானே போவீங்க, இன்றைக்கி 8:50க்கே போகிறீங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போனாலும் ஏன் 8:50க்கே போகிறீங்க, இப்போ 9 மணிக்கு தானே போவீங்க கேட்பாங்க, அதுக்கும் பதில் வச்சுக்கணும். சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு
வீட்டில் நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சொல்லிவிட்டு வந்து சாப்பிட்ருங்க. இல்லைன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பதில் தயாராக வச்சுக்கணும். வீட்டில் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னீங்களே, ஏன் சாப்பிடல? இல்லை நான் ஹோட்டல்லையே சாப்பிட்றேன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. நான் உங்களுக்காக தான் நான் மாவை கரைச்சி வச்சுருக்கேன் தோசை ஊற்றுறதுக்கு, நீங்கள் வாட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது கேட்பார்கள் கேள்வி. எல்லாமே உங்களை கண்காணிப்பதற்கு ஒரு கேமரா பொருத்தப்பட்டு விடுகிறது. இதை நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. அது இறைவன் நமக்கு கொடுத்த அருள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற ஒரு ரீதி போய் திருமணத்திற்கு பின்னால் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு கட்டமைப்பை திருமணம் உங்களுக்கு தயாரித்து கொடுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திருமண வாழ்க்கை என்று வந்து விடுகின்ற பொழுது நிறைய சகிப்புத்தன்மைகள் தேவைப்படுகிறது. நிறைய சகிப்புத்தன்மைகள் பொறுமையும் தேவைப்படுகிறது. சமுதாயத்திலே சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தவர்கள் தான், பொறுமையோடு வாழ்ந்தவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹதீஸை சொல்லி நாயகத்தை பார்த்திருப்பீர்கள். குர்ஆன் ஓதி கொடுத்து நாயகத்தை நம்ம கேட்டிருப்போம். ஏன் போர்க்களத்தில் போர் செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் மனைவிமார்களோடு ஓட்டப்பந்தயம் வைத்த நாயகத்தை நீங்கள் என்றாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மனைவிமார்களோடு இணைந்து வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ஈருலகத் தலைவர் அவர்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கிலே சஹாபாக்கள் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக பல போட்டிகள், பல எதிரிகள், எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் நடத்தினார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓட்டப்பந்தயம் நடத்த வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்ற பொழுது ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்கன்னா நாயகத்துக்கு சும்மா கம்மி வயசு நினைக்காதீங்க. 50 வயதை கடந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் மனைவி ஓட்டப்பந்தயம் நடத்துவதற்காக கூப்பிட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடுகிறார்கள். முதலிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெற்றி பெறுகிறார்கள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். கடைசியிலே இதுக்கு அது சரியா போச்சு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாயகத்திற்கு சிவப்பு சட்டை போடுவது பிடிக்காது. ரசூல்லா சிவப்பு சட்டை போடுறதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க மனைவியில் ஒரு மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் சிவப்பு சட்டை போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனைவி சொன்னவனே அவர்களுக்கு பிடிக்காது என்று இருந்தாலும் கூட அவ்வப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு ஆடையை அணிந்தார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. தன் மனைவியின் பொருத்தத்தை பெறுவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று வருகிறது. அப்போ நமக்கு ஒரு சில இடத்தில் பிடிக்கவில்லை என்றாலும் கூட மனைவிமார்களுக்கு பிடிக்கின்ற பொழுது அதை செய்ய வேண்டும். அதில் இல்லற வாழ்க்கையின் ரசனை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். கடைசியாக நான் சொல்லுகிறேன், தமிழிலே சொல்லுவார்கள், இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லுவார்கள். அதாவது ஏதாவது கஷ்டம் வருது, துன்பம் வருகிறது, ஏதாவது இன்னல் வருகிறது என்றால் அதை கொஞ்சம் அந்த இடத்திலிருந்து நகர்ந்துடணும். அதை வைத்து அப்படியே பேசி 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 பெருசாக ஆக்காமல் வருகின்ற துன்பங்களை அதை விட்டும் கடந்து விடுகின்ற பொழுது இன்பங்கள் தானாக வந்துவிடும். எனவே மணமக்களாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சிரமங்கள் வந்தாலும், சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதை பேசி தீர்த்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தால் வாழ்க்கை சுபிட்சமாக அமையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று திருமணம் நடைபெறக்கூடிய இந்த 6 மணமக்களுக்கு எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நமக்கும் அல்லாஹ் எல்லா விதமான கைதுகளையும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.